ஹவு டு பூஸ்ட் டெஸ்டோஸ்டோன் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் டெஸ்டோஸ்டோன் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஏன்னா அதுதான் நம்மளோட மேல் செக்ஸ் ஹார்மோன். அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆனாதான் இல்லை ஒழுங்காக வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மசில் growth இருக்கும். அது இல்லாமல் நம்மளால நல்ல ஒரு செக்ஸ் வச்சுக்க முடியும், நல்ல ஒரு எரெக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஃபேட் பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்டோஸ்டோன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஒருவேளை உங்கள் உடம்புல டெஸ்டோஸ்டோன் ரொம்ப லோவாக இருந்தால் அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி நிறைய சைன் காட்டும். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களால் ஃபேட் லாஸ் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் மெட்டபாலிசம் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ உங்கள் உடம்புல லோ டெஸ்டோஸ்டோன் லெவல் இருந்தால் அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் உடம்புல ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், உங்களால் ஃபேட் லாஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்னிங் மேன் ஹுட் இருக்காது. மார்னிங் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தம்பி எழுந்திரிச்சிருவோம், பார்த்துக்கிறீங்களா? அதுதான் மேன்ஹுட்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த மேன்ஹுட் உங்களுக்கு வாரத்துல 3-4 தடவையாச்சும் இருக்கணும். அப்படி அந்த மேன்ஹுட் உங்களுக்கு வாரத்துல 3-4 தடவை இல்லைன்னா அது உங்களுக்கு சைன் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டரோன் இருக்குன்னு அர்த்தம். டெஸ்டோஸ்டரோன் எப்படி இருக்கு, இது எப்படி நம்ம நேச்சுரலா எப்படி சரி பண்ணலாம்? நான் சொல்ற இந்த 3 டிப்ஸ் ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. அதை நீங்க ரொம்ப ஈஸியாவே உங்களுடைய டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணி உங்களோட டெஸ்டோஸ்டரோனை பூஸ்டப் பண்ணிக்கலாம். சரி, எப்படி டெஸ்டோஸ்டரோனை ரேட் பண்ணுவாங்க? டெஸ்டோஸ்டரோனை 300 நானோகிராம் பர் டெசிலிட்டர்லேருந்து 1000 நானோகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் டெஸ்டோஸ்டரோனை ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 300 இருந்தது ரொம்பவே லோ வேல்யூ. அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு லோ டெஸ்டோஸ்டரோன். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு நெகட்டிவான எஃபெக்ட் தான் கேட்போம். நம்ம டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1000. ஆக்சுவலாக 800 to 1000 அதை நம்ம ரீச் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி அந்த 800 to 1000 லெவலை இப்போ நம்மளுக்கு பேசிக்கான எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 400 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 400லேருந்து எப்படி அந்த 800 to 1000க்குள்ள நம்ம டெஸ்டோஸ்டரோனை பூஸ்டப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த 3 திங்ஸ்? ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் நியூட்ரிஷனில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த நியூட்ரிஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது ஜிங்க், விட்டமின் டி, மெக்னீஷியம். இந்த 3 விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே உங்கள் டெஸ்டோஸ்டரோனை ரொம்பவே ஈஸியாக டெய்லி வால்யூம் லெவலில் மெயின்டைன் பண்ணலாம். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் டி. விட்டமின் டி எது எதில் இருக்குது? ரொம்ப ஈஸியாக சொல்ல போனால் சன். ஓகேங்களா? சன்னு வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம ஜஸ்ட் வெளியே போயிட்டு ஒரு மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ், அதோட பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் ஜஸ்ட் சன்னில் எக்ஸ்ப்ளோர் ஆகுங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு மத்தியானம் உச்சி வெயிலில் போய் நான் நிற்க சொல்ல. மார்னிங் ஐ திங்க் 6 to 8 o'clock பெஸ்ட் டைம். அந்த ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கூட பெஸ்ட் டைம் சன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் நீங்கள் போய் சன்னில் நின்னாலோ நல்ல ஒரு வாக் பண்ணாலோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் உடம்புல விட்டமின் டி பூஸ்டப் ஆகும். அது உங்கள் டெஸ்டோஸ்டரோனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஃபுட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா டியூனா, சால்மன், ஓகேங்களா? தமிழில் சூறை மீன் சொல்லுவாங்க. அதேமாரி எக்ஸ், முட்டை. நம்ம ஹோல் எக்காக எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் அந்த நியூட்ரிஷன் டென்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அந்த கொலஸ்ட்ரால் வந்து ஆக்சுவலாக அது குட் ஃபேட் தான். அது ஹோல் எக்காக எடுக்கும்போது அந்த மஞ்சக்கரு வந்து குட் ஃபேட் தான். அதை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் உடம்புல ஈஸியாகவே நீங்கள் டெஸ்டோஸ்டரோனை பூஸ்டப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஜிங்க். ஜிங்க் எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்கு? நட்ஸ், பம்கின் சீட்ஸ், லென்டினல்ஸ் அண்ட் எக்ஸ். இதில் எல்லாமே உங்களுக்கு ஜிங்க் வேல்யூ ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மெக்னீஷியம். மெக்னீஷியம் எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்கு? அவகேடோ, டார்க் சாக்லேட் அண்ட் எக்ஸ். எக் மூலியமா நீங்க டெஸ்டோஸ்டரோனை பூஸ்ட் பண்றதுக்கு இந்த 3 விஷயம் நியூட்ரிஷன்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே போதும். நீங்க ஈஸியாவே உங்க டெஸ்டோஸ்டரோனை பூஸ்ட் பண்ணிடலாம். சோ ஓகே, நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஆக்சுவலா ரொம்பவே ஈஸியானது தான் நம்பர் 2. பட் அது யாருமே ஆக்சுவலா நான் கூட அதுல நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷயத்த சரி பண்ணாலே போதும், நம்ம டெஸ்டோஸ்டரோன் அட்லீஸ்ட் லோவா போகாம இருக்கும், ஒரு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம அதை கேர் பண்ணவே மாட்டோம். ரொம்ப இப்போ லெத்தாஜிக்கா அதை விட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணுமே கிடையாது, ஸ்லீப் தான். இப்ப யாருமே நம்ம 7 to 8 to 9 hours கூட தூங்குறதே கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பீப்புளை வச்சு செக் பண்ணியிருக்காங்க. பிலோ 6 hours யார் பிலோ 6 hours தூங்க வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 to 15% வந்து டெஸ்டோஸ்டரோன் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 10 to 15%னா அது பார்க்க 10 to 15% சொல்றீங்க. அது ஏன்னா அது 1000 டிக்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அது லோ. ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதனால நல்லா தூங்குங்க. நான் அதை தான்
7 to 8 hours ஆச்சும் நம்ம ரெகுலரா தூங்கினா தான் நம்மளால டெஸ்டோஸ்டரோனை மெயின்டைன் பண்ண முடியும். லாஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். அட்லீஸ்ட் வீக்லி 3 to 4 times ஆச்சும் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ எக்ஸசைஸ் பண்ணால் மசில் தானே பில்ட் ஆக போகுது, இதுக்கும் டெஸ்டோஸ்டரோன் இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் மசில் பில்ட் பண்ணனாலே உங்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் இருந்தால் தான் உங்களுக்கு மசில் பில்ட் ஆகும், ஓகேங்களா? பட் நான் அந்த விஷயத்த சொல்ல வரல, இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் கார்டிசால் ஹார்மோன். சரி, ஓகே, இப்போ நம்ம டெஸ்டோஸ்டரோனை தானே பார்க்குறோம். எதுக்கு இந்த கார்டிசால்? ஏன்னா கார்டிசால்ன்றவன் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற ஒரு ஹார்மோனே கார்டிசால் தான். ஒருவேளை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம உடம்புல கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெஸ்டோஸ்டரோன் லோவில் போயிடும். ஒருவேளை நம்மளுக்கு டெஸ்டோஸ்டரோன் ஐயா இருந்தால் இவன் டவுனில் இருப்பான். இது ஆக்சுவலாக ஒரு சீசா மாதிரி, இவன் அப்பில் இருந்தால் இவன் டவுனில் இருப்பான், இவன் அப்பில் இருந்தால் இவன் டவுனில் இருப்பான். 3 to 4 times ஆச்சும் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் ஒரு 45 to 1 hour ஆச்சும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், உங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உடம்புல நிறைய இந்த டோபமைன் கிடைக்கிற ஹார்மோன்லாம் சுரக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். இதனால் உங்களுக்கு உங்கள் டெஸ்டோஸ்டரோனை ஈஸியாக பூஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? அந்த போனஸ் பாயிண்ட் தான் இங்கே நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு. ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்குமே பண்ணிகிட்டு இருக்கேன், பட் என்னோட கான்சியஸ் லெவலில் அதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைலை பாக்கெட்லேயே வச்சுருக்குது. ஆல்வேஸ் புட் மை மொபைல் இன் மை பாக்கெட். அது நான் எவ்வளோ கான்ஷியஸாக நான் இது பண்ணாலும், பட் சப்கான்ஷியஸாக சடனாக இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிட்டா டக்குன்னு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா ஃபோனில் வர ரேடியேஷன் நம்ம டெஸ்டிகுலரை ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும், ஓகேவா? அதனால இந்த ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் இந்த மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க லேப்டாப்லாம். அது ஆக்சுவலாக ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா உங்கள் டெஸ்டிகல்ஸ் ரொம்பவே அடி வாங்கும், உங்கள் ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டெஸ்டோஸ்டரோன் பாட்டமுக்கு போயிடுவான். ஸோ அதனால் வேணாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொபைலை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேர், இல்லை ஜிம்முக்கு போனீங்கன்னா ஒரு டேபிளில் எங்கேயா வச்சுருங்க, இல்லை ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு சேரில் வச்சுருங்க, வீட்டில் வந்தாலும் எங்கேயா வச்சுருங்க. அட்லீஸ்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்துகிட்டு கையில் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைம் எல்லாம் அதை வேற எங்கேயா வச்சுருங்க. இல்லை ப்ரோ நான் இப்போ வெளியே போகிறோம், படத்துக்கு போனால் ஓகே, நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம வச்சு தான் ஆகணும். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். அது வந்து நம்ம டெஸ்டோஸ்டரோனை ஒரு குட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பூஸ்டப் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் சொன்ன இந்த 3 டிப்ஸுமே வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்படலாம் தேவை கிடையாது. அதனால இந்த 3 டிப்ஸை அப்ளை பண்ணி, அந்த போனஸ் ஸ்டெப்பையும் மறந்துடாதீங்க, அப்ளை பண்ணி உங்களோட டெஸ்டோஸ்டரோனை நேச்சுரலாக பூஸ்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நேச்சுரலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மசில் க்ரோத், ஹேர் க்ரோத், பியர்ட் க்ரோத், ஃபேட் லாஸ், எரெக்ஷன், மேன்ஹுட் இதில் எதுலேயுமே எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் நல்லாவே செக்ஸ் வச்சுக்க முடியும்.